பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைமையும் இணைந்து முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுவார் என்று நேற்று இரவு அறிவித்திருந்தோம். 10 மாதங்கள் தான் இதனுடைய ஆயுட்காலம். பிப்ரவரி மாதம் தேர்தல். பிப்ரவரி மாதமும் மார்ச் அவர் பதவியேற்றால் டிசம்பர் ஜனவரியில நோட்டிபிகேஷன் தேசிய தேர்தல் ஆணையத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டிற்கு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கான நடைமுறை அமல்படுத்தப்படும். ஆகவே இந்த 10 மாத இடைவெளிக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். வேட்பாளராக அறிவித்துள்ள திரு சந்திரகுமார் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர் பெருமக்கள், தோழர்கள் அனைவரும் இரவு பகலாக பாடுபட்டு அவருடைய பெருவாரியான வெற்றிக்கு நாங்கள் ஒத்துழைப்போம், பாடுபடுவோம், கடுமையாக பணியாற்றுவோம். என்னவா? ஏன் வேட்பாளர் இருக்காங்களே, அவருடைய மகன் இருக்காரு, 7 பேர் கேட்டிருக்காங்க, 7 பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் உண்மையான தோழமை. அப்படிலாம் கிடையாது, அதோட அதிகமாகும் தோழமை, அதோட அதிகமாக கொடுப்பாங்க. ரைட், நெக்ஸ்ட். உங்களுடைய தொண்டர்கள் வருத்தப்பட மாட்டாங்க? தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள், கட்டுப்படுவார்கள். இது கொடுத்திருக்கோம்னா இன்னொரு உதவியையோ இன்னொரு உரிமையையோ திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசிற்கு கொடுக்கும். அதை வெளியில் சொல்ல முடியாது. ரைட், நன்றி, தேங்க்யூ.